அப்பத்தை ஆசீர்வதித்தல். திருவிருது ஜெபங்கள். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த அப்பத்தில் பங்கெடுக்கிற அவருடைய ஆத்துமாக்களுக்காகவும் அவர்கள் உம்முடைய குமாரனுடைய சரீரத்தை நினைவு கூறுதலை புசிக்கவும் அவருடைய ஆவியை அவர்கள் எப்பொழுதும் தங்களுடனே கொண்டிருக்கும்படி உம்முடைய குமாரனுடைய நாமத்தை தங்கள் மீது எடுத்துக்கொள்ளவும் அவரை எப்பொழுதும் நினைவு கூறவும் தங்களுக்கு அவர் கொடுத்திருக்கிற அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளவும் மனமுள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டுக்கொள்கிறோம். ஆமேன். தண்ணீரை ஆசீர்வதித்தல். நித்திய பிதாவாகிய தேவனே, இந்த தண்ணீரை பானம் பண்ணுகிற அவருடைய ஆத்மாக்களுக்காகவும் அவர்களுக்காக சிந்தப்பட்ட உமது குமாரனுடைய இரத்தத்தை நினைவு கூறுதலை அவர்கள் இதை செய்யவும் அவருடைய ஆவியை அவர்கள் தங்களுடனே கொண்டிருக்கும்படி அவரை எப்பொழுதும் நினைவு கூறுகிறார்கள் என்று நித்திய பிதாவாகிய தேவனே, உம்மிடத்தில் அவர்கள் சாட்சி பகிரவும் அதை ஆசீர்வதித்து பரிசுத்தப்படுத்துமாறு உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். Blessing on the bread, sacrament prayer. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this bread to the souls of all those who partake of it, that they may eat in remembrance of body of Thy Son, and witness unto Thee, O God, the eternal Father, that they are willing to take upon them the name of Thy Son, and always remember Him and keep These commandments which He has given them, that they may always have Spirit to be with them. Amen. Blessing on the water. O God, the eternal Father, we ask Thee in the name of Thy Son, Jesus Christ, to bless and sanctify this water to souls of all those who drink of it, that they may do it remembrance of blood of Thy Son, which was shed for them, that they may witness unto Thee, O God, the eternal Father, that they do always remember Him, that they may have Spirit to be with them. Amen. மத்தேயு 6 அதிகாரம் 9 வசனம் முதல் 13 வசனம் வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது: பரமண்டலம் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. After this manner therefore pray ye, your Father which art in heaven, hallowed be thy name. வசனம் 10. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செயல்படுவது போல பூமியிலும் செயல்படுவதாக. The kingdom come, they will be done in earth as it is in heaven. வசனம் 11. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். Give us this day your daily bread. வசனம் 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். And forgive us our debts as we forgive our debtors. வசனம் 13. எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யம், வல்லமை, மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. And lead us not the temptations, but deliver us from the evil. For thine is the kingdom and the power and the glory forever. Amen. ஏசாயா 61 அதிகாரம் 1 முதல் 11 வசனம் வரை. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலைகளையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். The Spirit of the Lord God is upon me, because the Lord and He anointed me to the precious good tidings unto the meek. He had sent me to the band up the broken hearted, to the proclaim liberty to the captives, and the opening of the prison to them that are the banded. வசனம் 2. கர்த்தருடைய அனுக்கிரகத்தையும் நம்முடைய தேவனை நீதியும் சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும். The proclaim the acceptable year of the Lord, and the day of the vengeance of your God,
the comfort all the more. வசனம் 3. சியோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காசனத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் ஆடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தரே தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களுக்கு காணப்பட்டவர்கள். To the appoint unto them that mourn in the Zion, to the give unto them beauty for the ashes, the oil of the joy for the mourning, the garments of the praise for the spirit of the heaviness, that they might be and called trees for the brightnesses, the planting of the Lord, that he might be glorified. வசனம் 5. அவர்கள் நெடுங்கால பாலாய் கிடந்தவர்களை கூட்டி, பூர்வ காலத்தில் நிர்மூலமானவர்களை இடிப்பித்து, தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாலான பட்டணங்களை புதிதாய் கெட்டுவார்கள். And they shall build the old and wasted, they and shall rise up this from desolations, and they shall repair the wasted city, the desolation of many generations. வசனம் 5. மறு ஜாதியர்கள் நின்று கொண்டு உங்கள் மந்தைகளை மேய்த்து, அந்நிய புத்திரர்கள் உங்கள் பண்ணையாட்களுக்கும் உங்கள் திராட்சை தோட்டக்காரருமாய் இருப்பார்கள். And the strangers shall stand and the figure the flocks, and the sons of the alliance shall be your the plowman, and you are the vineyards. வசனம் 6. நீங்களே கர்த்தரின் ஆசாரியர் என்றும் சொல்லப்படுவீர்கள். உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்த அவர்கள் மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். But you shall be named the priesters of the Lord. Man shall call you the ministers of your God. He shall eat the riches of the Gentiles, and in the glory shall be both yourselves. வசனம் 7. உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையாய் பலன் வரும். லட்சைக்கு பதிலாக தங்கள் பக்கத்தில் சந்தோஷப்படுவார்கள். அது நிமித்தம் தங்கள் தேசத்திலே இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாகும். For you are the shame, he shall have the double, and for the confusion they shall rejoice in their protein. Therefore in their lands they shall possess the double, everlasting joy shall be unto them. வசனம் 8. கர்த்தராகிய நான் நியாயத்தையே விரும்பி கொள்ளைப் பொருட்களால் இடைப்பட்ட தகன பலியை வெறுக்கிறேன். நான் அவர்கள் கிரிகைகளை உண்மையாக்கி அவர்களுடைய நித்திய உடன்படிக்கையை பண்ணுவேன். For I, Lord, I love judgment, I hate the rebellion for the burnt offering, and I will direct their work in the truth, and I will make an everlasting covenant with them. வசனம் 9. அவர்கள் சந்ததியானது ஜாதிகளின் நடுவிலும் அவர்கள் சந்தானமானது ஜனங்களின் நடுவிலும் அறியப்பட்டிருக்கும். அவர்கள் பார்க்கிற யாவரும் அவர்கள் கர்த்தரால் ஆசீர்வதித்த பெற்ற சந்ததியார் என்று அறிந்து கொள்வார்கள். And their seed shall be Canaan among the Gentiles, and there afresh suffering among these people. All the see them shall acknowledge them, that they are the seed which the Lord hate and blessed. வசனம் 10. கர்த்தருக்குள் பூரிப்பாய் மகிழ்கிறேன், நான் தேவனுக்குள் என் ஆத்துமா களி கூறுகிறது. மணவாளன் ஆபரணங்களினாலே தன்னை அலங்காரித்துக் கொள்கிறதற்கும் மணவாட்டி நகைகளினாலே தன்னை சிங்காரித்துக் கொள்கிறதற்கும் ஒப்பாக அவர்கள் இரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வையை எனக்கு தரித்தார். I will greatly rejoice in the Lord.
My soul shall be joyful in my God, for he that collected me with these garments of the salvation, he ate and covered me with the robe of the righteousness, as the bridegroom docketh himself with the ornaments, and as the bride adornment yourself with your jewels. வசனம் 11. பூமியின் தன் பூண்டுகளை விளைவிப்பது போலவும் தோட்டம் தன் நிலையை விதைக்கப்பட்டவர்களையே முளைப்பது போலவும் கர்த்தராகிய ஆண்டவர் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக நீதியை துதியையும் முளைப்பிக்க பண்ணுவார். For as they saith and bringeth forth here good, and as the garden causeth these things had the sown in it to spring fruit, so the Lord God I will cause righteousness and the praise to the spring fruit before all the nations. எப்படியும் நான் கவனித்துக் கொள்ள வேண்டிய ஒன்று இருக்கிறது. ஓ ஓ லேவி அவன் மீது எரிச்சலடைந்தாரா? இதுவரை அவன் ஒரு நல்ல முதல் அபிப்பிராயத்தை ஏற்படுத்தவில்லை. உன் அப்பா என் மீது மகிழ்ச்சியடைகிறார் என்று நான் நினைக்கவில்லை. அந்த மனிதன் பார்வையில் இருந்து விலகி இருந்தபோது ஹார்ட் சிரித்தார். கவலைப்படாதே கிளேட்டன், அவர் பைத்தியம் இல்லை. என் அப்பா எப்போதும் அலைந்து திரிகிறார். அது உனக்கு உறுதியாக தெரியுமா? மிகவும் உறுதியாக. நீங்கள் அதை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொள்ள முடியாது. என் அப்பா முரட்டுத்தனமானவர், கொஞ்சம் கோபக்காரர். ஆனால் கோபக்காரர் அல்ல. நீங்கள் காலப்போக்கில் அதற்கு பழகிவிடுவீர்கள். அவள் முகபாவனை மென்மையாக்கப்பட்டது. குறிப்பாக நீ அவனுக்காக வேலை செய்ய முடிவு செய்தால். ஆம், சரி. அவள் புன்னகையை திருப்பிக் கூறினான். ஆனால் அவள் அதற்கு பழகிவிட்டாள் என்பது அவமானம் என்று அவனால் நினைக்காமல் இருக்க முடியவில்லை. அவளை போன்ற ஒரு பெண்ணை பற்றி கொள்ள வேண்டும், அல்லது குறைந்தபட்சம் புறக்கணிக்க கூடாது. கூண்டை பார்த்து அவள் மீண்டும் பிரகாசித்தாள். உள்ளி போய்ஸ் பைக் தன்னுடைய புதிய வீட்டை பற்றி என்ன நினைக்கிறான் என்று பார்ப்போம். கிளேட்டன் அவளை வீட்டிற்கு பின்தொடர்ந்தான். அவன் எலி இல்லை, ஆனால் அவன் யூகிக்க வேண்டியிருந்தாள். அந்த விலங்கு தன்னுடைய புதிய வீட்டை நன்றாக பிடிக்கும் என்று அவன் எண்ணியிருப்பான். அவன் நிச்சயமாக விரும்பினான். Longer, he turned toward the barn. I have something I need to take care of, anyway. Oh, was Levi irritated with him? So far, he wasn't making much of a good first impression. I don't think your father is pleased with me. When the man was out of sight, Hart chuckled. Don't fret, Clayton. He's not mad. My father wanders off all the time. You sure about that? Very sure. You cannot take it personally. My father is gruff and a bit surly, but not mean. You'll get used to it in time. Her expression softened. Especially if you decide to work for him, yes? Right. He returned her smile. But he couldn't help but think it was a shame that she had become used to it. A girl like her should be doted on. Or, at the very least, not be ignored. Looking at the cage, she brightened again. Let's go inside and see what Spike thinks of his new home. Clayton followed her to the house. He was no rat, but if he had to guess, he'd reckon that the animal was going to like his new home just fine. He certainly did. ஆமேஷ் ஆனா சிண்ட்ரலா பார்த்து முடிச்சிட்டோம். நேற்று தினத்தில் ஒருத்தரை பார்த்தேன். அவர் பார்த்திங்கன்னா 3ஆம் வகுப்பு படிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிஞ்சு கொண்டாருன்னு சொன்னார். அது இல்லாமல்
இந்திரா காந்தி இருக்கும்போது அவர் கொடியை பிடிச்சிக்கிட்டு ஒரு 16 வயசில் போனார் ஊர்கோலத்து கூட அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது, அவருக்கு இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா அது என்ன இடம்னா மதுபானம் விற்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடத்துல அநேகர்கள் எதுக்கு வராங்க, என்ன வேதனைக்கு வராங்க, என்ன வேதனையில் அதை அருந்துறாங்கன்றதையும் அவர் சொன்னார். சிலர் வேண்டா பிடிவாதமாக அருந்துறாங்க அதை அப்படின்றதையும் சொன்னார். ஆனால் அவர்கிட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசும்போது அந்த 3 வயசில் பேசின விஷயத்த அவர் நேற்று ஷேர் 3வது படிக்கும்போது அவருக்கு ஷேர் ஆன அந்த விஷயத்த நேற்று அவர் ஷேர் பண்ணார். ஆதாமேவாலை பற்றி ஷேர் பண்ணார். அப்பத்தையும் ரசத்தையும் பற்றி ஷேர் பண்ணார். நான் மறுபடியும் அந்த அப்பத்தையும் ரசத்தை பற்றி சொன்னேன். சர்ச் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லேட்டர்-டே செயின்ட்ஸில் தண்ணீர் மட்டும்தான் ரசத்துக்கு பதிலாக அப்படின்னு சொன்னேன். இயேசு கிறிஸ்து காண ஒரு கல்யாணத்தில் தண்ணியை ரசமாக மாற்றுவாருன்னு சொன்னேன். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில் இத்தனை பேர் வேலைக்கு கூப்பிடுவார். அதில் ஒவ்வொருத்தங்களும் ஒரு டிஃப்ரெண்ட்டான டைமிங்கில் வருவாங்க. அந்த டிஃப்ரெண்ட்டான டைமிங் ஃபஸ்ட்டு வந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆதாமேவாள் காலத்தில் நடந்தது அதுக்கு ஒப்பிடுவார். கடைசி வந்தவங்களை வந்து இப்போ நம்ம வாழ்கிற ஜென்ரேஷனை ஒப்பிடுவார் அப்படின்னு சொன்னேன். இது நமக்கு அப்புறமும் ஒரு ஜென்ரேஷன் இருக்கா இல்லையான்றது நம்மளுக்கு தெரியாது. அங்கே ஒரு கமா இருக்குது, அதாவது கண்டினியூ ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஆனால் ஜீசஸ் கிரைஸ்ட் எல்லாத்துக்கும் ஒரே நாணயத்தை தான் கொடுப்பாருன்றதை வந்து அவருக்கு அங்கே தெளிவாக சொன்னேன். சம்பாதிச்சோம் அங்கே வேலைக்கு வந்து வேலை செஞ்சவங்களுக்கு டைமிங் பார்த்து கொடுக்க மாட்டார் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு அதே மாதிரி நம்ம தூதர்களை வணங்கக்கூடாதுன்றதை சொன்னேன். ஏன் இப்படி இந்திய மக்கள் இப்படி இருக்கோம், இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கோம் அப்படின்றதும் சொன்னேன். அவங்க சீர்கெட்டதை சீராக்க தான் இங்கே வந்து நம்மளுக்கு சில வெற்றிகளை நம்ம கற்றுக் கொடுத்துட்டு அவங்க வேதத்தை ஃபாலோ பண்ணதை அந்த வேதத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுத்து அதை நம்ம ஸ்கூல் படிக்கும்போதே நம்மளுக்கு அந்த நல் ஒழுக்கங்களை சீர்படுத்தினார்கள் நம்மளை அப்படின்றதையும் சொன்னேன். அதனால தான் அவங்க ஊர் இன்னமும் பிளெஸ்ஸிங்கில் இருக்குது. சீர்படுத்தப்பட்டவர்கள் பிளஸ்ஸட் ஆஃப் த பீப்புள், சீர் பொருந்தி அவங்க கனி கொடுப்பாங்க. அந்த கனி அவங்க பிறருக்கும் எடுத்து அவங்க வந்து சொல்லுவாங்கன்றதை அவருக்கு புரிய வச்சேன். ஆனால் அவர் எவ்வளோ எடுத்துக்கிட்டாரு தெரில. அவர் வயசான காலத்தை சொன்னார். இன்னும் 2-3 வருஷமோ அப்படின்னா என்னோடய இது. அவருக்கு 60 சில்லற வயசு. நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் அந்த ஒரு நாணயம்தான், அது நீங்கள் பெந்தி வந்திருந்தாலும் சரி முந்தி போயிருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் ஒரு ஜட்ஜ்மெண்ட் தான். அதே மாதிரி நம்ம பாவத்தை அந்த கனி நன்மை தீமை கனி எடுத்ததுலேருந்து தான் நம்ம பாவம் இன்னும் இருக்குது பூமியில் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதை எடுக்கலைன்னா நம்ம தெரியாது. அந்த ஒரு காரணத்துக்கும் இயேசு கிறிஸ்து நம்ம பூமிக்கு வந்து நமக்கோசம் மனித குலத்துக்கோசம் படைப்பின் காரணர். அதுக்கு முன்னாடி ஒரு முஸ்லீம் கிட்ட பேசியிருந்தேன். அந்த முஸ்லீம் பார்த்திங்கன்னா அவர்கிட்ட நான் சொன்னேன் நம்மலாம் அவருடைய சாயல் அப்படின்னு சொன்னேன். இவருக்கும் அதே தான் சொன்னேன், அவர் சாயல், நம்மளுடைய சாயல், நம்மலாம் வந்து அவருடைய சாயலாக இருக்கோம், நம்மலாம் தேவர்களாக நம்ம அவரை போல் ஆக்கிறதுக்கு தான் அவர் இங்கே வந்துட்டு போனார் பூமிக்கு அப்படின்னு சொன்னேன். நம்மளாம் ஸ்பெஷல், நம்மளை மீட்கணும்னா இயேசு கிறிஸ்து மட்டும்தான். நம்ம பிதா கிட்டே போனோன்னா இயேசு கிறிஸ்துவோடைய ரத்தத்தினால் மட்டும்தான் மீட்கப்பட முடியும். அவரே ஞானஸ்தானம் எடுத்திருக்கார், நம்மளும் ஞானஸ்தானம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். அப்படியாப்பட்டவர் பிதாவின் இடத்துல பரிந்து பேசி கொண்டு இருக்கிற மெய்யான தேவகுமாரன் நம்மளுக்கோசம் அங்கே பரிந்து பேசிக்கிட்டு இருக்கார் அப்படின்றதையும் சொன்னேன். இன்னமும் பரிந்து பேசிகிட்டு இருக்கார் சொன்னேன். இதெல்லாம் தான் முக்கியமானது. ஒரு வார்த்தை ஒருத்தங்களை உருவாக்கவும் செய்யும் அழிக்கவும் செய்யும் அப்படின்னு சொன்னேன். அவர் எடுத்துக்காட்டாக வந்து ஒருத்தங்க குடும்பத்தை பற்றி சொன்னார். அந்த குடும்பத்தில் ஒருத்தங்க இறந்துட்டாங்க, அந்த வார்த்தையே அவங்களை கொண்டுடுச்சு அப்படின்னு சொன்னார். அதுதான் நம்ம வார்த்தை முக்கியமானது. எல்லார் இடத்துலையும் கரெக்டாக பேசுகிறோம். இன்றைக்கி காலையில் கூட எங்கள் அப்பாட்ட சொன்னேன். என்ன சொன்னேன்னா, அவர் என்னை விளையாட்டாக வந்து நீ எங்கே ஆதிப்பேட்டரை எங்கே புதைச்சிங்கன்றதை கன்ஃபார்ம் பண்ண அவர்கிட்ட. அவர் சொன்னார் துபாய்னு என்கிட்ட விளையாட்டுக்காக சொன்னார். நான் சொன்னேன் தூக்கி போட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் தூக்கி குப்பையில் போட்டேன் அப்படின்னு சொன்னார். அப்போ உங்களுக்கு நான் அந்த மாதிரி தான் தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு எங்கள் அப்பாவை சொன்னேன். அப்புறம் சொன்னார் நான் வந்து அந்த வீட்டில் புதைச்சி கல் வச்சேன் அப்படின்னு.
அப்புறம் கேட்டேன், எந்த விஷயமா இருந்தாலும் விளையாட்டாக சீரியஸாக நம்ம இருக்கணும். ஒரு சீர்படுத்துதல்ன்ற வந்து அது வார்த்தையிலையும் சரி, நடத்திலையும் சரி, நம்ம யோசிக்கிற இதுலேயும் சரி, எல்லா இதுலேயும் இருக்கணும். தப்புனா தப்பு தான், கரெக்ட்னா கரெக்டு தான், தெரியாமல் செஞ்சதுன்னா தெரியாமல் செஞ்சது தான். ஒரு சிலர் வந்து அடிக்ஷனில் இருப்பாங்க, அடிக்ஷனில் செஞ்சதுன்னா அடிக்ஷனில் செஞ்சது தான். அவங்க அதில் அடிமையாயிட்டாங்க, அந்த அடிமையிலேருந்து மீட்கணும். அவங்களுக்கு வந்து ஒரு மருத்துவம் கொடுக்கணும், அவங்களுக்கு வந்து நல்ல கவுன்சிலிங் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி தான் கணக்குலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அனுதினமும் நாம் வந்து ஷேர் பண்ணணும், நல்ல விஷயங்கள் எல்லாத்துக்கும் புரிஞ்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.